வணக்கம். செய்திகளை வாசிப்பது உங்களின் பாடிசோடா. நல்ல தகவல்களை பெற சதிஸ்கிரன் பக்கத்தை தொடருங்கள். சரி, இப்போது பேசுவோம். ஒரு சாதாரண பல் சொத்தை கூட இதயத்தை பாதிக்குமா? பல குடும்பங்கள் இதை நம்பவே மாட்டார்கள். ஆனால் பல ஆண்டுகளாக இதய மருத்துவ மற்றும் பல் மருத்துவ நிபுணர்கள். வாய்நலம் மற்றும் இதய நோய்களுக்கு இடையிலான ஆழமான தொடர்பை ஆய்வு செய்து வருகின்றனர். பல் சிவப்பு நிற இதயம். வாயில் ஏற்படும் அன்ஃபெக்ஷன் மற்றும் இன்ஃப்ளமேஷன். அமைதியாகவே இரத்த நாளங்கள், இதய வால்வுகள் மற்றும் இரத்த ஓட்டத்தை பாதிக்கக்கூடும் என்று ஆராய்ச்சிகள் தெரிவிக்கின்றன. நுண்ணுயிரி பல் சொத்தை கேரீஸ் எப்படி ஆரம்பமாகிறது? வாயில் உள்ள பாக்டீரியாக்கள் அமிலங்களை உருவாக்கி. பல்லின் அனாமல் பகுதியை மெதுவாக சேதப்படுத்துகின்றன. சரியான நேரத்தில் சிகிச்சை பெறாவிட்டால் இன்ஃபெக்ஷன் பல்லின் ஆழமான பகுதிகளுக்கும் ஈறுகளுக்கும் பரவி குரோனிக் இன்ஃப்ளமேஷன் உருவாகும். பிரச்சனை என்னவென்றால், ஈறுகளில் ஏற்படும் சிறிய காயங்கள் அல்லது இரத்தக்கசிவுகள் வழியாக இந்த பாக்டீரியாக்கள் இரத்த ஓட்டத்துக்குள் நுழைய முடியும். கவலை தோய்ந்த முகம். இரத்தத் துளி. உடலில் என்ன நடக்கிறது? உடல் இந்த இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக அம்யூன் சிஸ்டம் ஐ செயல்படுத்தி இன்ஃப்ளாமேட்டரி கெமிக்கல்ஸ் ஐ வெளியிடுகிறது. வாய்நலம் தொடர்ந்து மோசமாக இருந்தால் இந்த இன்ஃப்ளமேஷன் நீண்ட காலமாக இருந்து இரத்த நாளங்களை அமைதியாக சேதப்படுத்தக்கூடும். சில ஆய்வுகள் கடுமையான ஈறு நோய்கள். உயர் இரத்த அழுத்தம். அத்தெரோஸ்க்லரோசிஸ் ஆர்டரி பிளாக்கேஜ். ஹார்ட் அட்டாக் ஆபத்து. இவற்றுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என கூறுகின்றன. சிவப்பு நிற இதயம். சில நேரங்களில் பாக்டீரியா நேரடியாக இதயத்திற்கே செல்லலாம். இதய வால்வுகள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அல்லது முன்பே இதய நோய் உள்ளவர்களுக்கு இன்ஃபெக்டிவ் எண்டோகார்டைட்டிஸ் என்ற ஆபத்தான இன்ஃபெக்ஷன் ஏற்படலாம். இதில் வாயிலிருந்து வரும் பாக்டீரியாக்கள் இதய திசுக்களிலும் வால்வுகளிலும் ஒட்டிக்கொள்கின்றன. இது அரிதானது என்றாலும் வாய்நலம் மற்றும் இதய ஆரோக்கியம் எவ்வளவு நெருக்கமாக இணைந்திருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. எச்சரிக்கை. கவனிக்க வேண்டிய ஈறு அறிகுறிகள். பிரஷ் செய்யும் போது இரத்தக்கசிவு. நீடித்த துர்நாற்றம். ஈறுகள் பின்னுக்கு செல்வது. பல் சென்சிட்டிவிட்டி. இவை அனைத்தும் பெரியோடான்டல் டிசீஸ் என்ற குரோனிக் கம் இன்ஃப்ளமேஷன் அறிகுறிகளாக இருக்கலாம். புகை சின்னம். வாழ்க்கை முறை கூட காரணம். அதிக சர்க்கரை உணவு, புகைப்பிடித்தல், தூக்கமின்மை மற்றும் மோசமான வாய்ச்சித்தம் ஆகியவை பாக்டீரியா வளர்ச்சியை அதிகரிக்கின்றன. ஸ்ட்ரெஸ் கூட அம்யூன் சிஸ்டம் ஐ பலவீனப்படுத்தி இன்ஃபெக்ஷன் ஐ கட்டுப்படுத்த உடலுக்கு சிரமம் ஏற்படுத்துகிறது. டூத்பிரஷ் நிபுணர்கள் என்ன பரிந்துரைக்கிறார்கள்? அடர்வெள்ளை நிற டிக் சின்னம். தினமும் சரியாக பிரஷ் செய்யுங்கள். அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் ஃப்ளாஸ் பயன்படுத்துங்கள். அடர்வெள்ளை நிற டிக் சின்னம் ரெகுலர் டென்டல் செக்கப் செல்லுங்கள். அடர்வெள்ளை நிற டிக் சின்னம். பல் சொத்தை மற்றும் ஈறு நோய்களை ஆரம்பத்திலேயே சிகிச்சை செய்யுங்கள். இது பற்களை மட்டும் அல்ல, உங்கள் இதயத்தையும் பாதுகாக்க உதவும். சிவப்பு நிற இதயம். மின்விளக்கு. ஒரு சாதாரண பல் சொத்தை கூட தனியாக இருக்கும் பிரச்சனை அல்ல. வாயில் இருக்கும் பாக்டீரியா மற்றும் இன்ஃப்ளமேஷன் உடலின் முழு ஆரோக்கியத்தையும், குறிப்பாக இதயத்தையும் அமைதியாக பாதிக்கக்கூடும். #ஹெல்த் அவேர்னஸ். #டென்டல் கேர். #ஹார்ட் ஹெல்த்.